ரசிக்க வேண்டிய இயற்கையை கண்டு பதற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது மனித குலம். இதற்கு என்ன காரணம்? உலகில் நிகழ்ந்த மோசமான இயற்கை சீற்றங்கள் என்னென்ன? விரிவாக பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை இந்தியாவின் சொர்க்க பூமி. வான்மேகங்களை திரட்டி பருவமழை காலத்தில் தேவையான நீரை பூமிக்கு கொண்டு வருவதில் முக்கிய பங்காற்றுகிறது இம்மலை. கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா என மேற்கு தொடர்ச்சி மலை கொண்டு வரும் மழையால் பல்வேறு மாநிலங்கள் பயனடைந்து வருகின்றன. மனித குலத்துக்கு இயற்கை அளித்த கொடையாக பிரம்மாண்டமாக நிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கடவுளின் தேசமாக அழைக்கப்பட்டு வருகிறது கேரளா. ஆனால் சமீப காலங்களாக கேரளாவில் நிகழும் இயற்கை சீற்றங்கள் மக்களை வெகுவாகவே அச்சமடைய வைத்திருக்கிறது. குறிப்பாக பெருவெள்ளமும் நிலச்சரிவும் கேரளாவின் பூகோள அமைப்பையே புரட்டி போட்டு வருகிறது. மலைகளை குடைந்து மண்ணை வெட்டி எடுப்பது, சொகுசான ரிசார்ட்டுகள் அமைப்பது, புதிய அணைக்கட்டுகளை கட்ட முயற்சிப்பது போன்ற இயற்கைக்கு எதிரான நடவடிக்கைகள்தான் இயற்கை சீற்றமடைய காரணம் என்கிறார் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த இயற்கை ஆர்வலர் சுந்தர்ராஜன். முழுக்க மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க ஆய்வு பண்ணி எந்த பகுதியில் எந்த மாதிரி விஷயங்களை அனுமதிக்கலாம் என்பதை விரிவாக திட்டமிட்டு கொடுத்த அந்த அறிக்கையை இதுவரைக்கும் ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்தவில்லை, கேரள அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப இன்டிஸ்கிரிமினேட், அதாவது நினைத்தபடியெல்லாம் மலைகளை குடைந்து வெட்டி, மரங்களை வெட்டி ரிசார்ட் கட்டுவது, அணைகள் கட்டுவது, ப்ராஜெக்ட்ஸ் போடுவது என்று பண்ணும்போது உந்தப்பட்ட லேண்ட்ஸ்லைட்ஸ் ஒரு புது கான்செப்ட். அதாவது இன்டியூஸ்டு லேண்ட்ஸ்லைட்ஸ், அதாவது யாரும் லேண்ட்ஸ்லைடை கிரியேட் பண்ண முடியாது. ஆனா அங்கே ஏற்கனவே ஒரு அழுத்தம் இருக்கும் பொழுது மழை பெய்யும் போது இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட்ஸ் ஏற்படுவது என்பது நிச்சயம் என்பதை பல்வேறு தரவுகள் மூலமாக, ஆய்வுகள் மூலமாக தெரியுது. அதாவது இன்டியூஸ்டு லேண்ட்ஸ்லைட்ஸ், இன்டியூஸ்டு எர்த்குவேக்ஸ் சொல்றாங்க. நிலநடுக்கமாக இருக்கட்டும், நிலச்சரிவுகளாக இருக்கட்டும், மனிதனுடைய செயல்பாடுகளால் உந்தப்பட்டு வரக்கூடிய விஷயங்களாக நீங்க மாறிட்டு இருக்குது என்பதை நாங்கள் பல்வேறு ஆய்வுகள் தெரிகிறது. பொழுதுபோக்கிற்கான ரெசார்ட் வசதிகளை பெருக்கிக் கொண்டே வருவதால் கடந்த 2018ஆம் ஆண்டு முதலே கேரளா பேரழிவை சந்தித்து வரும் பேரதிர்ச்சி தகவலும் கிடைத்திருக்கிறது. அதிலும் ஆகஸ்ட் மாதம் என்றாலே கேரளாவுக்கு ஆகாத மாதமாக அமைந்திருப்பதுதான் அதிர்ச்சியின் உச்சக்கட்டம். கேரளாவில் கடந்த 2018ஆம் ஆண்டு ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்கள் 483 பேர். இந்த இயற்கை கோர தாண்டவம் நிகழ்ந்த மாதமும் ஆகஸ்ட் தான். இதற்கு அடுத்த ஆண்டே, அதாவது 2019 ஆகஸ்ட் 8ஆம் தேதி இயற்கையின் ஆவேசத்திற்கு வயநாடு மாவட்டம் ஆளானது. அப்போது அம்மாவட்டத்தின் கவளப்பாறையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் மட்டும் 59 பேர். அதே நாளில் வயநாட்டின் போதுமலாவில் ஏற்பட்ட நிலச்சரிவிலும் 19 நபர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். தொடர்ந்து 2020 ஆகஸ்ட் 6ஆம் தேதி கேரளாவை மீண்டும் உலுக்கியது நிலச்சரிவு. இந்த முறை இடுக்கி மாவட்டத்தின் மூணாறு பகுதியில் உள்ள ராஜமலை பெட்டிமுடி பெரும் பாதிப்பை சந்தித்தது. அங்கு மண்ணில் புதைந்து 66 நபர்கள் உயிரிழந்தனர். தற்போது ஆகஸ்ட் மாதம் பிறக்க ஒரு நாள் இருக்கும் நிலையில் வயநாட்டின் சூரல்மலா, முண்டகை பகுதிகளில் மீண்டும் அதே துயரம் நிகழ்ந்திருக்கிறது. மனிதர்கள் செய்யும் தவறுகளால் இயற்கையின் ஆவேசத்திற்கு இந்தியாவின் கேரளா மட்டுமல்ல, உலகில் உள்ள பல நாடுகளும் ஆளாகி வருகின்றன. அதேபோல் சீனாவிலும் கடந்த 2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி நள்ளிரவு அன்று இயற்கை கோர தாண்டவம் ஆடியது. ஜோகு மாகாணத்தில் ஏற்பட்ட பெரு வெள்ளமும் அதைத் தொடர்ந்து நிகழ்ந்த நிலச்சரிவிலும் சிக்கி 1471 நபர்கள் உயிரிழந்தனர். காணாமல் போனவர்கள் மட்டுமே 294 நபர்கள்.
ஆனால் இவற்றை விட பெரிய பாதிப்பு இந்தியாவில்தான் நிகழ்ந்திருக்கிறது. 2013 ஜூன் மாதத்தின் போது உத்தராகண்ட் மாநிலத்தில் பக்தர்கள் சார்தாம் யாத்திரை மேற்கொண்டிருந்த சமயம் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்தது. ஒட்டுமொத்த தேசத்திற்கும் கிளவுட் பஸ்ட் என்ற வார்த்தையே அன்றுதான் அறிமுகமானது. குறைந்த காலவெளியில் பொழிந்த அதி தீவிரமான மழை பெருவெள்ளத்தையும் நிலச்சரிவையும் ஏற்படுத்தியது. 2004 சுனாமிக்கு பிறகு நிகழ்ந்த இந்த மோசமான இயற்கை சீற்றத்திற்கு அப்போது உயிரிழந்தவர்கள் 6054 நபர்கள். அதிலும் ஜூன் 13 மற்றும் ஜூலை 13 என ஒரு மாத இடைவெளியில் கேதார்நாத்தில் இந்த பேரிடர் நிகழ்ந்தது. இயற்கை வெகு விரைவாகவே பேரிடர்களிலிருந்து தன்னை தகவமைத்துக் கொள்ளும். ஆனால் மனிதர்கள் மண்வளத்தை காப்பது மட்டுமே மனித வளத்தை காப்பாற்றும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் தினேஷ்குமார்.